அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோட V60. இதோட ஃபஸ்ட்டு சேல் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் சேல், இன்றைக்கே சேல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட டெமோ யூனிட் நம்ம கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது விவோவில் இப்போ கடைசியாக விட்டுருக்கிற லேட்டஸ்ட் மாடல். ஏற்கனவே இந்த X200 FEலையும் ஜியோஸ் பவர் கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. இப்போயும் நம்ம கொடுத்துருக்க வேரியண்ட்லேயும் ஜியாஸ் பவர் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4 வேரியண்ட்டு 8/128, 8/256 ப்ளஸ் 12/256. அது இல்லாமல் 16GB 512GB ஸ்டோரேஜும் இது லான்ச் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் இந்த மாடலில் மொத்தம் 3 கலர் வேரியண்ட் வருது. ஸோ ஏற்கனவே கொடுத்துருந்த ப்ளூ, அது இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு கோல்டு, அது இல்லாமல் ஏற்கனவே வந்திருந்த கிரே கலரு. ஸோ ப்ளூ கலரும் புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ கலரோட வேரியண்ட் பார்க்க நல்ல லுக்காகவே இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே V50 கொடுத்துருந்தா அதே சேம் ஸ்க்ரீன் சைஸ் தான். 6.77 இன்ச் ஸ்க்ரீனு, AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 1080x2392 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஜியாஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, அது என்னென்னு காமிக்கிறேன். ஸோ நல்லா நான் சொன்ன அந்த பேக்கில் அந்த க்ளோயிங் ப்ளூ டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான அவுட்புட்டில் இருக்குது. இந்த கலர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அருமையான ஒரு கலர் அவுட்புட்டோட கொடுத்துருக்காங்க. செட்டு நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட் வெறும் 192 கிராம்ஸ் தான் வருது. ஸோ பேக்கில் 2 50 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமரா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ஜியாஸ் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு அவுட்புட்டோட இருந்திருக்கும். இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸும் பார்த்தீங்கன்னா 90.1 ரேஷியோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஆன் ஆகட்டும். ஸோ பாக்ஸில் என்னென்ன இதர ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கிளியர் TPU கேஸுக்கு பதிலாக இப்போ வெரைட்டியாக ஒரு நல்ல ஒரு லெதர் ஃபினிஷிங் கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்குது. இந்த பவுச் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாலும் பேக்கில் இந்த மொபைலோட டிசைன் அவுட்புட் தெரியாத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனாலும் இது போட்டோம்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். செட்டு நல்லா மெலிசாக இருக்கிறதுனால நமக்கு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டோடு இருக்குது. ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வித் டேட்டா கேபிளோட வந்தது. ஸோ மற்ற பிராண்ட்லலாம் கேபிள் சார்ஜஸ்லாம் இல்லாத இருக்கும்போது விவோவில் இப்போ அந்த 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அதே பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ பேக்கில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா ஜியாஸில் 50 மெகாபிக்சல் IMX சோனி சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு ஜியாஸ் கேமராவும் 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஸ்னாப்ஸ் எடுத்து காமிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு அவுட்புட்டோடு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி பேக்கப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 6500 mAh பேட்டரி வித் 90 வாட்ஸ் பவர் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி வைஸ் நல்ல ஒரு அவுட்புட்டோடு இருக்கும். ஸோ இந்த கேமராவோட சாம்பிள்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போர்ட்ரேட் கேமராவோட வந்துடுது. ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் கேமராவில் எடுத்த விஷுவல்ஸு, இதுவும் நல்லா உங்களுக்கு அவுட்புட்டோடு இருக்குது. ஸோ ரன்னிங்லேயே நம்ம 4K வீடியோ ஆனாலும் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். நம்ம கிளாரிட்டி வைஸ் எதுவுமே குறையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலும் கிளாரிட்டி வைஸ் ஃப்ரண்ட் கேமராவும் சரி பேக் கேமராவும் சரி பக்காவான ஒரு அவுட்புட்டோடு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிற ஜூமிங் 26mm லென்ஸு f2.10, அது நம்ம சோனியோட உங்களுக்கு சென்சாரு ப்ளஸ் விவோட ஜியாஸ் கேமரா அதோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனோட நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ கிளாரிட்டி வைஸ் பக்காவான ஒரு பேக் அவுட்புட்டோடு இருக்கும். ஸோ இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபேஸ் லாக், ஃபிங்கர் லாக் ப்ளஸ் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த கேமிங் சென்சாரோட இப்போ கொடுத்துருக்க கேமிங் சென்சார் இன்னும் ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக கேம் விளையாடும்போது நமக்கு செட்டு ஹீட் ஆகாமற்காக வேப்பர் கூலிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணோம்னாலுமே செட்டு நமக்கு ஹீட் ஆகுதுங்கிற இஷ்யூஸ் வராது. அதுக்காக தான் அந்த வேப்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ நைட் செல்ஃபி நைட் ஃபோட்டோகிராஃபி இதுவும் நல்லா அவுட்புட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம்லேயே நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து நமக்கு கிளாஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிளாஸி லுக், குறையவே குறையாது, ஸ்க்ராச்சஸ் ஆகாது, ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே அதேமாதிரி கூட கிளாஸ் வெர்ஷன் 7 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கிளாஸோட வந்துடுது. ஸோ ஜூமிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஜூமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக நம்ம ரொம்ப பார்க்கலாம். ஸோ 10x ஜூமிங்கில் நல்ல ஒரு அவுட்புட்டோட வந்துடுது. ஸோ இதுதான் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து 2x ஜூமிங் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 10x ஜூமிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 100x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். பட் 10x பிக்சல் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உடையாது. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா லைவாக நம்ம கடையில் இருக்குது, கையில் யூஸ் பண்ணி செக் பண்ணி டெமோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலி ஸ்பீடான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பீடான ப்ராசராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு ஹேங்கிங் இஷ்யூஸ் இருக்காது. அதேமாதிரி டூயல் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டபுள் வாய்ஸ் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேங்கிங் இஷ்யூஸுங்கிறத பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டான மொபைலாக நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த மாடல் ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். ஸோ 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000 வருது. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் 8256 39,000 வருது. அதுக்கப்புறம் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் 41,990 42,000 வருது. ப்ளஸ் 16GB 512GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 45,990 46,000 வருது. ஸோ இந்த எல்லா வேரியண்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நேரில் வாங்க, ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் எங்களோட வேண்டுகோளே அதான், நீங்கள் நேரில் வரணும், ஃபோனை வாங்கணும், யூஸ் பண்ணி பார்க்கணும், சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு வாங்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லா மாடல்லையுமே டெமோ யூனிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ எங்கள்கிட்ட வாங்க, எல்லா மாடல்லையும் டெமோ யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு வாங்கிக்கலாம். ஸோ இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூர்லேருந்து. ஸோ இந்த மாடலோட ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. நேரில் வாங்க, கடைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கிஃப்ட் ஆஃபர்ஸ் ப்ளஸ் கம்பெனி சைடு ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மொபைல் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு அடிஷ்னல் வாரண்டி கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நேரில் வாங்க, கடைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். இது உங்கள் ஆதித்யா மொபைல்ஸ் ஆத்தூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.